மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வைரமுத்து அடுத்த கலைஞர் காவியம் எழுது, இது என் கட்டளை என்று சொல்லிவிட்டிருக்கிறார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அரசாங்கம் போட்ட ஜிஓவை ஒரு ஏழை மாற்ற முடியுமா? உங்கள் கட்டளையை நான் கருமமாக ஏற்றுக்கொண்டு செய்வேன். கலைஞரை பற்றி எழுதுவதற்கு நான் துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞரை பற்றி எழுதுவதற்கு யாரிடம் மூலப்பொருள் கேட்கலாம் என்று உங்களில் பல பேர் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நான் யாரிடமும் மூலப்பொருள் கேட்பதில்லை. நெஞ்சுக்கு நீதியில் எழுதாத செய்திகள் உண்டு என்றால் நான் தளபதியை தனியாக சந்திப்பேன். தந்தையினுடைய எழுதாத பக்கங்களை சொல்லுங்கள், கேளாத பக்கங்களை சொல்லுங்கள். அது நெஞ்சுக்கு நீதி. எடுத்து இது உயில், கலைஞர் எழுதி வைத்த உயில். இந்த விழாவுக்கு தலைமையேற்று மகா கவிதையை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர், என் தமிழாசான், கலைஞரின் கண்மணி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை பேராளுமைகள் ஒரு மேடையில் கூடுவது என்பது அத்துணை எளிதல்ல. 4 ஆளுமைகள், இந்தியாவே திரும்பி பார்க்கும் ஆளுமைகள் இந்த மேடையில் கூடியிருக்கிறார்கள். திராவிட மாடல் என்ற ஒரு மந்திரத்தால் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிற ஆட்சி ஆளுமை நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். நண்பர்களே, பெருமக்களே, நான் இந்த படைப்பை படைத்ததற்கு காரணம் இந்த பூமி உருண்டையின் மீது நான் கொண்டிருக்கிற காதல். என்னை தடவி செல்கிற காற்று, எனக்கு போதி மரமாகிய வானம், என் உடம்புக்குள் இருக்கிற நெருப்பு, என் உடம்பில் ஓடுகிற தண்ணீர், காற்று, இவைகளெல்லாம் இல்லை என்றால் நான் இல்லை. இந்த உடம்புக்குள் இருக்கிற இந்த 5 ஐம்பூதங்களால் தான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்ற அறிவியல் உண்மையும், அதற்கு மேலே ஒரு தார்மீக உண்மையும் என்னை இந்த படைப்பை எழுதச் செய்தன. நீங்கள் உணர மாட்டீர்கள். எனக்கு சில நேரங்களில் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் காமராசர் அரங்கத்தில். நாற்காலியின் மீது நீங்கள் அமர்ந்திருக்கவில்லை. 450 கோடி ஆண்டுகள் கொண்ட நிலத்தின் மீது அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவையான காற்று வெளியூரில் இருந்து வரவில்லை. உங்களுக்கு தேவையான காற்று விலை கொடுத்து வரவில்லை. உங்களை உயிரை இயக்குகிற காற்று உங்கள் நாசியின் முட்டத்தில் வசதியாக தவழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் நாசியின் வாசலிலேயே உங்கள் உயிர் காற்று உலவிக் கொண்டிருக்கிறது. உங்கள் காலடியின் கீழே 120 அடி ஆழத்தில் நுரைகட்டி நிற்கிறது தண்ணீர். 8 நிமிடம் 20 நொடிகளில் சூரியனின் முதல் கீற்று பூமியை தடவி மேகத்தை கடந்து உங்கள் வீட்டு ரோஜாவை வளர வைத்து உங்கள் வீட்டு ஜன்னலை தட்டி உங்கள் கண்களுக்குள் மெல்லிய இடைவெளிகளில் கருமணியை திருடிவிட்டு உட்கார்ந்து கதை பேசுகிறது வெயில். ஆகாயம், இந்த பூமிக்கு மேலே இருக்கிற ஆகாயம் ஒரு கூரை கட்டி வைத்திருக்கிறது, காற்று கூரை. அந்த காற்று கூரை மட்டும் இல்லை என்றால் எரிகற்களின் வீச்சில் இந்த பூமி எப்போதோ எரிந்து போயிருக்கும். நிலா மாதிரி பள்ளங்களும் மேடுகளும் குழிகளும் நிறைந்து இந்த பூமி சப்பழிந்து போயிருக்கும் என்று சொல்ல வேண்டும். இந்த பூமியை நாம் காப்பாற்றாவிட்டால் யார் காப்பாற்றுவது? இந்த பூமியும் அழிந்து விட்டால் இந்த மனித குலம் யோசித்து பார்த்தபோது ஒரு கவிஞனாய், ஒரு தமிழனாய், ஒரு இயற்கையின் காதலனாய் இந்த 5 ஐம்பூதங்களை கட்டி காத்து பூமியை காப்பாற்ற வேண்டும் என்ற வேட்கைதான் என்னை இதை எழுத வைத்தது. இந்த பூமி மட்டும் இல்லை என்றால் நீங்கள் எங்கே போவீர்கள்? உங்களால் புதன் கிரகத்துக்கு போக முடியுமா? முடியாது. புதன் கிரகம்
ஒரு பக்கம் முழுக்க இரவு, ஒரு பக்கம் முழுக்க பகல். பகலின் வெப்பநிலை 4000 டிகிரி, இரவின் பனி பிரதேசம். இரவு ஒரு பக்கம் பனியாகி கிடக்கிறது, பகல் ஒரு பக்கம் வெப்பமுற்று கிடக்கிறது. புதன் கிரகத்தில் புக முடியாது. சரி, வெள்ளி கிரகம் போகலாமா? வீனஸில் போனால் அங்கு காற்று இல்லை. அது மட்டுமல்ல, அங்கு கடல் இருக்கிறது, எண்ணெய் கடல். மழை இருக்கிறது, அமில மழை. அங்கேயும் சென்று மனிதன் வதிய முடியாது. சரி, செவ்வாய் கிரகத்துக்கு போகலாமா? செவ்வாய் ஏன் சிவப்பாக இருக்கிறது என்ற கேள்விக்கு நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு பதில் கிடைத்தது. அதை இதில் பதிவு செய்திருக்கிறேன். செவ்வாயின் நிறம் ஏன் சிவப்பாக இருக்கிறது என்றால், துருவின் நிறம் சிவப்பு. துருப்பிடித்த கிரகம் செவ்வாய். அது ஏன் துருப்பிடித்து கிடக்கிறது என்று சொன்னால், செவ்வாயின் மேற்பரப்பில் இரும்பு இருக்கிறது. அந்த இரும்பு செவ்வாயின் ஆக்சிஜனை குடித்து குடித்து தீர்த்து விட்டு தான் சிவப்பு நிறமாகிவிட்டது. அந்த செவ்வாயில் சென்று நீங்கள் குடியிருக்க இயலாது. வியாழன் கிரகங்களில் பெரியது. வியாழன் 1330 பூமிகளை அடுக்கி வைக்கலாம் வியாழனில் என்று குறிப்பு பேசுகிறது. 1330 பூமிகளை அடுக்கி வைக்கக்கூடிய வியாழனில் நீங்க சென்று வசிக்க முடியுமாவெனில் முடியாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வைரமுத்து அடுத்த கலைஞர் காவியம் எழுது, இது என் கட்டளை என்று சொல்லிவிட்டிருக்கிறார். அரசாங்கம் போட்ட ஜிஓவை ஒரு ஏழை மாற்ற முடியுமா? ஒரு ஜிஓவை போட்டு இருக்கிறீர்கள், கவர்மெண்ட் ஆர்டர். எனவே உங்கள் கட்டளையை நான் கருமமாக ஏற்றுக்கொண்டு செய்வேன் என்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த கவிதை எழுதுவது என்பது நான் கரும்பு தின்பது போல, நான் சுயமாக எனக்கு நானே சூட்டிக் கொள்கிற மாலை மாதிரி, எனக்கு நானே போட்டுக் கொள்கிற ஒரு தங்க ஆரம் மாதிரி. கலைஞரை பற்றி எழுதுவதற்கு நான் துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞரை பற்றி எழுதுவதற்கு யாரிடம் மூலப்பொருள் கேட்கலாம் என்று உங்களில் பல பேர் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நான் யாரிடமும் மூலப்பொருள் கேட்பதில்லை. நெஞ்சுக்கு நீதி ஒன்று போதும் கலைஞருடைய வாழ்க்கைக்கு மொத்தத்துக்கு மூலப்பொருள் தருவதற்கு. நெஞ்சுக்கு நீதியில் எழுதாத செய்திகள் உண்டு என்றால் நான் தளபதியை தனியாக சந்திப்பேன். அவர் தூங்க போவதற்கு முன்னால் ஒரு லுங்கி கட்டி கொண்டு அமைதியாக தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற போது தொலைக்காட்சியை நிறுத்திவிட்டு என்னோடு ஒரு அரை மணி நேரம் பேசி, தந்தையினுடைய எழுதாத பக்கங்களை சொல்லுங்கள், கேளாத பக்கங்களை சொல்லுங்கள், பாராத பக்கங்களை எனக்கு பார்க்க விடுங்கள் என்று அவரிடம் சொல்லிக் கொள்வேன். அது நெஞ்சுக்கு நீதி எடுத்து, இது உயில். கலைஞர் எழுதி வைத்த உயில் நம்முடைய தளபதி அவர்கள். கலைஞர் எழுதி வைத்த அரசியல் உயில் நெஞ்சுக்கு நீதி. அது அரசியல் உயில், இது உயிர் உயில். இந்த 2 உயிர்களை எடுத்துக்கொண்டால் கலைஞருடைய காவியத்தை படைப்பதற்கு வாய்ப்பு வரும் என்று நினைக்கிறேன். அதற்கு என் மனநிலை, உடல்நிலை, காலநிலை, கணித நிலை எல்லாம் கூடி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. நான் தளபதி அவர்களை நீண்ட நேரம் இருக்க வைக்க விரும்பவில்லை. நான் 2 கவிஞர்களின் பெரும் கட்டளையை நிறைவேற்றி இருக்கிறேன் இந்த மகா கவிதை விழாவில். ஒன்று மகாகவி பாரதி இட்ட கட்டளை, சென்றிடுவீர் எட்டுத்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் குளர்ந்து இங்கு சேர்ப்பீர். என்ன இந்த திமிர்ந்த வாசகம்? இது வேண்டுகோள் கூடிய ஆணை உண்மையானது, உறுதியானது, ஒரு சமூகத்தினுடைய தேவை கருதியது. சென்றிடுவீர் எட்டுத்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் குளர்ந்து இங்கு சேர்ப்பீர். அது இதில் நிறைவேறி இருக்கிறது. பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ்நாட்டை பற்றி கண்ட கனவு இன்று நிறைவேறி இருக்கிறது. என்னரும் தமிழ்நாட்டின் கண், எல்லாரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டல் என்னாளோ என்று கேட்ட மகா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களே,
அந்த இயம்ப கேட்டல் என்னாளோ என்று கேட்டீர்கள். அந்நாள் இதோ இந்நாள், இந்த பொன்னாள், இந்த திருநாள், எங்கள் தமிழச் சாதி ஒரு கூரையின் கீழ் ஒன்று கூடிய இந்த பொன்னாள் தான் அந்த கனவு நனவாகிற திருநாள். மகா கவிதையை வாங்குங்கள். மகா கவிதை இன்று விற்பனை செய்யப்படுகிறது. இது கற்பனைக்காக செய்யப்பட்ட ஒரு நூல் அல்ல, விற்பனைக்காக செய்யப்பட்ட நூல் அல்ல. எங்கள் தமிழர்களின் அறிவின் விசாலம் கருதி, அவர்களின் அறிவின் தாகம் கருதி, உலக குடிமக்களின் உயரத்தில் தமிழச் சாதியை ஏற்ற கருதி நான் இந்த படைப்பை படைத்திருக்கிறேன். வந்திருந்த பெருமக்கள் வாழ்க, முதலமைச்சர் வாழ்க, கமல் அவர்கள் வாழ்க, சிதம்பரம் அவர்கள் வாழ்க, மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வாழ்க, இந்த விழாவுக்கு தோள் கொடுத்த தோழர்கள் வாழ்க, எங்கள் தமிழ் இனம் வாழ்க, தமிழ் கவிதை வெல்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.